வணக்கம் மக்களுக்கு பிக் பாஸ் சீசன் 8 ஸோ இன்றைக்கி 24x7 லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலும் தர்ஷகுப்தாவும் பேசிக்கிட்டு இருந்தேன். தர்ஷகுப்தாவும் அந்த அன்சிதா மேட்டரை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை பேருக்கு தாண்டா கிளாரிஃபிகேஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு விஷாலோட ரியாக்ஷன்ஸ். ஸோ இருந்தாலும் சளைக்காமல் அவர் சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷா ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அவள் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், உன் மேலே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டா, ஸோ இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் பார்த்தே இருக்கணும். ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டா அவள் உடஞ்சி அதனால் அவள் கேமை பாதிச்சு அதனால் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வெளியில் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் இந்த பொண்ணுக்கு ஸ்பேஸ் கொடுத்து லவ்ங்கிற ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அந்த கேமை உடச்சி வெளியே அனுப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர் போயிருக்கு. பட் என்னோடய இன்டென்ஷன் அது கிடையாது அப்படின்னு விஷால் சொல்கிறாப்புல. அதுக்கு தர்ஷா சொல்கிறாங்க, இல்லை விஷால், நீயும் லவ் பண்ணது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மருந்து போட்டு விட்ட சொன்னதாக இருக்கட்டும், ஸோ அவள் உங்களோட பேசுனதாக இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நீயும் அவள் லவ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்தது மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தர்ஷகுப்தா கேட்குறாங்க. அதுக்கு விஷால் சொல்கிறாரு, அப்படின்லாம் இல்லை, நான் தர்ஷிகா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அன்ஷிதா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அந்த பொம்மை டாஸ்கில் பார்த்திங்கன்னா அன்ஷிதா நைட்டுப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நான் அன்ஷிதா கூட தான் இருந்தேன் அப்படின்னு விஷால் சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் தர்ஷிகா ஃபஸ்ட்டு எப்படி அவளோட நான் பழகினேன் அப்படின்னா, எனக்கு 8 வருஷமாக அவளை வெளியில் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் அந்த பவித்ராவோட அவளோட சண்டை போட்டு அவள் கொஞ்சம் பேசாமல் இருந்தா. அப்போ என்கிட்ட உன்கிட்ட பேசணும் விஷால் அப்படின்னு என்கிட்ட பேசினா. ஸோ அப்போ எனக்கு அவளோட பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளை தேடி ஒருத்தவங்க பேசும்போது நம்ம அவங்கள பிடிச்சிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பட் லவ்லாம் பண்ணலை அப்படின்னு விஷால் சொல்கிறான். அதுக்கு நம்ம தர்ஷா கேட்குறாங்க, அப்போ அன்ஷிதாவையும் நீ லவ் பண்ணலையா? அன்ஷிதாவையும் அதுக்கப்புறம் நீ நிறையா பேசின, வெளியே நான் உனக்கு என்ன வேணாலும் கேளு, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னியே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஒரு பாண்டிங் தான். ஸோ ஏன்னா அவள் எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கா. எங்கள் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவோட போய் இரு அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்கா. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவள் ஃபேமிலி பற்றி என்கிட்ட சொன்னால், யாரும் உதவி பண்ணலை, நான் தான் நின்றுருக்கேன் எங்கள் ஃபேமிலிக்காக அப்படின்னு. ஸோ நானும் நிற்கிறேன் உனக்காக அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது ஒரு பியூர்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு விஷால் சொல்கிறாப்புல. அதுக்கு தர்ஷா கேட்குறாங்க, அப்போ அருண்கிட்ட அன்ஷிதா சொல்லிட்டு போனாங்களே, விஷால் என்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு. அது எனக்கு தெரியாது, நீங்கள் அன்ஷிதாட்ட தான் போய் கேட்கணும், நான் லவ் பண்ணலை, அப்படியே பண்ணினாலும் அது என்னுடைய பெர்சனல் அப்படின்னு நம்ம விஷால் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த தர்ஷிகா போட்ட அந்த மோதிரத்தை ஏன் கலட்டினேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அது நான் போட்டிருந்தப்போ அருண் என்னை கேலி பண்ணான். ஸோ அதனால் சரி, அவள் இருக்கும்போது கேலி பண்ணுறது வேறு, பட் அவள் போனதுக்கப்புறமும் அதை வச்சு கேலி பண்ணால் எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் அந்த மோதிரத்தை கலட்டிட்டேன் அப்படின்னு நம்ம விஷால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. எனிவே தர்ஷிகாவையும் லவ் பண்ணல, அன்ஷிதாவையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ எனிவே வெளியே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு யாருன்னு எவிக்ட் ஆகிட்டாருன்னு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.